அன்றைக்கி ஒரு நாள் தாத்தா சிக்கனோட கறியை அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருந்தாருங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து ஐயய்ய பச்சையாக யாராச்சும் கறியை சாப்பிடுவாங்களா தாத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு தாத்தா வந்து இல்லைடா சும்மா அப்படி உன்னை பயன்படுத்துறதுக்காக அப்படி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி வா அந்த சிக்கனை வச்சு உனக்கு சூப்பரான ஐட்டம் ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு செடிக்கிட்ட போயிட்டு அங்கிருந்த செடியில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி குச்சியை சீவி எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள மிளகாத்தூள், சிக்கன் ஃப்ரை மசாலா, சால்ட்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து அது கூட கலருக்காக லைட்டாக கேசரி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து அது கூட அந்த கட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் எடுத்து அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்து அந்த ஷார்ப்பாக சீவி வச்சிருந்த அந்த குச்சியை எடுத்து அந்த சிக்கனை அதுக்குள்ள கோத்து விட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே கடாயை வச்சுட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊற்றிட்டு இந்த சிக்கனை எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு அது பக்காவாக ரெடி ஆனதுமே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதை சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க.